இனிய இனிய மாலை வணக்கம். யூடியூப் சேனலில் இருக்க எல்லா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். நான் சேனல் ஓப்பன் பண்ணி 2 வருஷம் ஆகுது. 2 வருஷத்தில் நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். ஒரு வீடியோக்கும் எனக்கு இப்போ வரைக்கும் போட்டு 1 வருஷம் 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் 6 வியூவர்ஸு, 5 வியூவர்ஸு, 20 வியூவர்ஸ் இப்படி தான் இருக்குது. ஏதோ ஒரு வீடியோக்கு தான் எனக்கு 400 வியூவர்ஸ் வந்திருக்கு. மிச்சது எதுக்குமே எனக்கு வியூவர்ஸ் வந்தது கிடையாது. ஸோ நான் வேலை செய்கிறது அந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்க்குறேன். ஸோ கண் முழிச்சு நைட்டெல்லாம் கண் முழிச்சு வேலை பார்க்குறதுனால எனக்கு எந்த வீடியோவும் போட முடியல. ஸோ இப்போ நான் ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால ஒரு 1 வீக் ஆச்சு ரெஸ்ட்டில் இருக்கேன். ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். ஸோ நிஜமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய வீடியோ கூட பார்க்குறாங்களான்ற ஒரு சந்தோஷம்தான். ஸோ போட்டு 11 மினிட்ஸில் எனக்கு வந்து 115 மெம்பர்ஸ் பார்த்துருக்காங்கன்னும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்றைக்குமே இவ்வளோ சீக்கிரம் எனக்கு வியூவர்ஸ் வந்தது கிடையாது. 6 மாதம் 1 மாதம் அந்த மாதிரி ஆன பிற்பாடு ஒரு 20 வியூவர்ஸ் 30 வியூவர்ஸ் அப்படி வரும். ஆனால் நிறைய வீடியோஸ்க்கு இப்போ கூட 3 வியூவர்ஸில் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கி வந்த வியூவர்ஸ் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. போட்டு 11 மினிட்ஸில் இத்தனை பேர் பார்த்துருக்காங்களான்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது, எனக்கு ஆச்சரியமாகவும் இருக்குது. நிஜமாக எல்லா சந்தோஷமும் நீங்கள் கொடுத்தது தான். யூடியூப்பில் இருக்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வியூவர்ஸ் பார்த்த எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் பார்க்குற வேலை வந்து பிசியோதெரபி தான். பிசியோதெரபி வந்து நான் கற்றுக்கல. ஸோ நான் கிளாஸ்க்கெல்லாம் போகல. அம்மா பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்கள பார்த்து கற்றுக்கிறது தான். ஸோ அம்மா இல்லை, அம்மா இறந்துட்டாங்க, அப்பாவும் இறந்துட்டாங்க. ஸோ அந்த வேலை எனக்கு இப்போ கை கொடுக்குது. அம்மாக்கிட்ட பார்த்து கற்றுக்கின வேலை இப்போ எனக்கு கை கொடுக்குது. நிறைய பேஷண்ட்ஸுங்களுக்கு வந்து நைட்டெல்லாம் முழிக்க வேண்டியது வரும். ஸோ வீட்டுக்கிட்ட இருக்கவங்களாம் வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க, திருப்பி வர மாட்டாங்க. அதனால் கான்ட்ராக்ட் மூலிமா நான் இந்த மாதிரி யாருக்காச்சும் முடியலன்னும் போது நான் போயிட்டு செஞ்சு கொடுப்பேன். ஸோ ஒரு வாட்டி அங்கே தங்க வேண்டியது வரும். அப்போ தான் எனக்கு மொபைலெல்லாம் எடுத்து வீடியோ போட முடியாது. மொபைல் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஸோ என்னுடைய ப்ரைவசியே இருக்காது அப்போது. அதனால தான் வீடியோஸ் எதுவும் போடாமல் இருந்தேன். இன்றைக்கி வீடியோ போட்டது இந்த ஒரு வாரமாக ரெஸ்ட்டில் இருந்ததால் வீடியோ போட்டேன். ஆனால் அந்த வீடியோக்கு இத்தனை வியூவர்ஸ் வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். என்னுடைய வீடியோ பார்த்தவங்களுக்கெல்லாம் என்னுடைய தேங்க்ஸ், நன்றி. பாய்.